வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு Andaman Arusuvai. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல டேஸ்ட்டான பீட்ரூட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு. ஃபஸ்ட்டு பீட்ரூட்டை தோலை இலக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இந்த சீவலில் வச்சு நம்ம சீவி எடுத்துக்கிடுவோம். இப்போ துருவல் ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படி பொரிக்கிறதுன்னு பார்த்துருவோம். இப்போ நம்ம இந்த பீட்ரூட்டுக்கு தேங்காய் அரைச்சிக்கிடுவோம். ஒரு பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன். 4 பச்சை மிளகா, இது சின்ன மிளகா இருக்கனால 4 சேர்த்துருக்கேன், பெருசுனா 2 சேர்த்துக்கிட்ட போதும். அடுத்ததாக சீரகம் இந்த அளவுக்கு, சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ தேங்காய் அரைச்சி முடிச்சாச்சு. இதை நம்ம பொரியலில் சேர்த்துக்கிறோம். ஒரு பேன் எடுத்தாச்சு. இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கடுகு, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, அடுத்ததாக பச்சை மிளகா. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுப்பை லோ ஃப்ளேமில் மாற்றிக்கிறோங்க. இப்போ நம்ம திருவி வச்சுருக்க பீட்ரூட்டை இது கூட சேர்த்துருவோம். எந்த பொரியல் செய்யும்போதும் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. இப்படியே கொஞ்ச நேரம் வதங்கட்டும். நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இது கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இது கூட இந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கிறோம். பீட்ரூட் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம இறக்கிடுவோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டாடா ஃப்ரெண்ட்ஸ். அறுசுவையில் ஆரோக்கியம் மலரட்டும்.